இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். இந்த வசனத்தை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள இதை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் வாசிப்போம். The godly walk with integrity, blessed are their children who follow them. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனை பின்பற்றுகிற அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். உத்தமம் என்பது நேர்மையை குறிக்கிறது. பெற்றோருடைய உத்தம நடக்கையினால் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பெற்றோருடைய உத்தம நடக்கையை பிள்ளைகளும் பின்பற்றி நடக்கும் போது அவர்களும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே, நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின காலேபின் சந்ததி பெற்ற பாக்கியத்தை பற்றி நாம் தியானிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வரும்போது அவர்களில் ஒருவராக இருந்தவர்தான் காலேப். அவர் யூதா கோத்திரத்து தலைவர், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர், கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசித்தவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்து எல்லை அருகே வந்தார்கள். அப்போது மோசே 12 கோத்திரங்களிலும் உள்ள 12 தலைவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை கானான் தேசத்தை வேவு பார்த்து வர சொல்லி அனுப்பினார் என்று என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் தேசத்தை வேவு பார்த்து 40 நாட்கள் கழித்து திரும்பினார்கள். அப்போது காலேப் மோசேயிடம், நாம் உடனே போய் எளிதாய் அதை சுதந்தரித்து கொள்ளலாம் என்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும் போதே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதை யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். தேவன் வாக்கு பண்ணினதை காலேப் மறக்காமல் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசித்தார். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். மற்ற 10 கோத்திரங்களிலும் இருந்தவர்கள், அங்கே ராட்சதர்களை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கும் அவர்களுடைய பார்வைக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், நாம் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியாது என்ற துர்ச்செய்தியை ஜனங்களுக்குள் பரம்ப செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கேட்டதும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவர்களை காலேப் அமைதிப்படுத்தினான். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று அவர்களை தைரியப்படுத்தினார். அப்பொழுதும் ஜனங்கள் விசுவாசியாமல் அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் அவர்களுக்கு காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? என்னுடைய தாசனாகிய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அவனும் அவனுடைய சந்ததியாரும் கானான் தேசத்தை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று கூறினார். இதை என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். ஆண்டவரின் வார்த்தையை விசுவாசித்த காலேப் குடும்பத்தினர் கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். காலேப் தன் உத்தமத்திலே நடந்தான், அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருந்ததை பற்றி நாம் பார்ப்போம். காலேப்பின் மகள் அக்சாலை ஒத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். காலேப் அக்சாலுக்கு கானான் தேசத்தில் உள்ள நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பல ஆண்டுகள் சென்ற பின் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். மோசே கற்றுக் கொடுத்த பிரமாணங்களை மறந்தார்கள், கர்த்தரையும் மறந்தார்கள். ஆகையால் மெசபொத்தாமியா ராஜாவினிடத்தில் 8 வருடங்கள் நெருக்கப்பட்டார்கள். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படிக்கு காலேப்பின் மகள் அக்சாலை விவாகம் பண்ணின ஒத்னியேல் என்னும் ஒரு நியாயாதிபதியை
அவர்களை ரட்சிக்கும்படிக்கு எழுப்பினார். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வந்த முதல் நியாயாதிபதி இந்த ஒத்னியேல். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். மெசபொட்டோமியா ராஜாவுடன் யுத்தம் பண்ணி ஜெயித்தார். 40 வருடங்கள் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தார். 40 வருடங்களும் தேசம் அமைதலாயிருந்தது. காலேப் கர்த்தரை விசுவாசித்து அவரை உத்தமமாய் பின்பற்றினான். அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருந்தார்கள். நாம் உத்தமமாய் நடக்கும் போது நம்முடைய பிள்ளைகளும் ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் எல்லோரும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினது போல நாங்களும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற, கர்த்தரை விசுவாசிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளும் உத்தம குணத்திலே வளர்க்கப்பட உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளும் கூட வசனத்தை மறக்கக்கூடாதுப்பா, ஆண்டவரை மறக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற பாக்கியவான்களாய் இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.